ஓம் அகத்தீசாய நம. அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம அகத்தியர் அருள்நிதி மையத்துல சித்தர் சிவஹரிகரன் ஐயா அவர்கள் ஒரு சின்ன பதிவு போட்டாங்க. இது அல்லவோ துறவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை. அதை பத்தி பேசும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துல இன்னைக்கு இந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அதை போட்டிருக்கோம். 6 பேர் குழுமத்துல வந்திருக்காங்க. அவங்க திருவடியை வணங்குறோம். ரொம்ப அற்புதமான தலைப்பு, நமக்கு தேவையான தலைப்பு, சமூகத்துக்கு தேவையான தலைப்பு. மனித பிறவிகள் மற்ற ஜீவராசிகளை விட்டெல்லாம் மனிதர்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு சத்தியமான பதிவு. இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பொருள் பற்றை நீக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு தெளிவான விஷயத்த, தெளிவில்லாத இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து தெளிவு பெற்று ஆய்வு செய்து ஒரு தெளிந்த நிலைக்கு நாம தேறி வாழ்வதற்கு, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு ஒரு சிந்தனையாக இதை எடுத்துக்க போறோம். குழுமத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் பொருள் பற்று இல்லாததான் இருக்கணுமா ஆன்மீகம்னா? ஆமாவா இல்லையா அப்படின்னு ஏதாவது 2-3 வார்த்தை சொல்லுங்களேன். ஐயா தாராளமா ஐயா. இந்த கருத்து ரொம்ப நாளா என் மனசுல வேதனையுடன் பார்த்து கொண்டிருக்கிற கருத்து. ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, துறவரம் என்பது நீங்க ஆன்மீகம்னு சொல்றது, துறவரம்னா எல்லாத்தையும் துறந்துட்டு போறது மட்டும் வேண்டாம். ஆக்சுவலா இருக்கிறதுல சந்தோஷப்பட்டதான் துறவரம் என்னை பொறுத்த மட்டும். ஒரு 10 ரூபா உங்களுக்கு நீங்க கிடைக்கிறது அப்படின்னா, அதுல 2 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா, அந்த இட்லி சாப்பிட்டுட்டு 3வது இட்லியை தானமாக யாருக்காவது தேவை என்றால் கண்டிப்பாக கொடுக்கும்போதுதான் இறைவன் நம்முடன் இருப்பான். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு இவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, நான் இங்கேருந்து வண்டியில போயிட்டு வந்தேன்னா பெட்ரோல் சார்ஜ் அவ்வளோ ஆகுது, அந்த ஹோட்டல்ல வாங்கினா அவ்வளோ ஆகுது, எல்லாம் முடிஞ்சு எனக்கு 9 ரூபா 50 பைசா ஆயிடுது, 50 பைசா கூட மிச்சம் இல்லை அப்படின்னு கணக்கு சொல்றோம். சோ நம்ம எப்ப எதை நோக்கி செல்கின்றோமோ அதில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை மாற்றாக என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உடம்பு என்னைய ஒரே உண்மை என்னன்னா, இந்த உடம்பை எதற்கு நீங்க அடிமைப்படுத்துகிறீர்களோ. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் விஜயகுமாரை பார்க்கணும்னா நான் கார்ல தான் போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, கார் இல்லாத போது என்னால விஜயகுமார் ஐயா பார்க்க முடியாது. ஏன்னா என் மனசுக்குள்ள அதுல போயிட்டு வந்தாதான் எனக்கு கன்வீனியன்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் நம்மள ஏரியாமல் அதான் சொல்றேன், இந்த மன குரங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதை தோன்றி போகிறதோ அதுலயே நம்ம அடிமையாயிடும். ஒரு இன்னும் கொஞ்சம் உண்மையான ஒரு சொன்னா, ஒரு தகப்பன் என்பவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையுமே சேர்த்து வைக்க வேண்டாம். அவனை நல்வழிப்படுத்தி நல்முறையில் வாழ வைப்பதற்கு எப்படி படிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தாலே போதும். மற்ற எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்து வைத்தாலும் நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பணம் விரயம்தான் ஆகும். இந்த அளவும் நாம் எல்லாரிடமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆன்மீகத்துல செல்பவர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு காவி உடையோ ஒரு இதை போட்டு, ஏன்னா அவங்களுக்கு அதை உதாரணமாக நம்மிடம் செல்கிறார்கள். எந்த ஆன்மீக தலைவர்களும் தற்காலிகத்தை பற்றி நான் கமெண்ட் சொல்ல விரும்பவில்லை. நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடம்புலயும் ஒண்ணும் இருக்காது, கால ஒரு கட்ட செருப்பு போட்டுப்பாங்க வேணும்னு தேவை, அந்த மாதிரி ஒரு கையில ஒரு குடும்பம் மாதிரி ஒரு தண்ணி கொஞ்சம் வச்சிருப்பாங்க. எதற்குமே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்களுடைய ஒரே நோக்கம் மனித குலத்திற்கு நம்மால் இயன்ற அளவு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற கருத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றும் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்துங்கய்யா. நன்றியா. நன்றி. நன்றிங்க ஐயா, அற்புதமான விளக்கம். வேற யாராவது அருளாளர்கள் உள்ள குழுமத்துல இருக்கிறவங்க? நீங்களே ஆரம்பிங்க. சரி. ஓம் அகத்தீசாய நம. அற்புதமான தலைப்பு. இத இயற்கை தான் உருவாக்கி தந்தது. ஏதோ ஒரு விஷயம் ஹரிகரன் ஐயா நம்ம குழுமத்தில் சொல்ல வர, நானும் அதை சிந்திக்க, 2 பேரும் அந்த கருத்து பரிமாற்றுதல் செய்கின்ற பொழுது இதை நம்ம பேசினா என்ன ஊடக வழியாக அப்படின்றது, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பொருள் பற்றை நீக்க வேண்டுமா, பொருளை அவர்கள் கேட்கவே கூடாதா, பொருளை விரும்பக்கூடாதா அப்படின்றத ஒரு தலைப்பா நம்ம கொடுத்துருக்கோம். இதுல 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, தன்னை உணர்தல், அவ்வளவுதான்.
தன்னை உணர்தல். இது பொருள் இருந்தாதான் உணர முடியுமா அப்படின்னாக்கா அப்படியும் இல்லை. பொருள் இல்லைன்னா உணர முடியாதா அப்படின்னாக்கா அப்படியும் இல்லை. ஆன்மீகன்றது எதையும் சாராதது, மனதை சார்ந்தது, உடலையும் சார்ந்தது, உயிரையும் சார்ந்தது. ஆனா இந்த உடல் 5 புலன்கள் வழியாக அறிவாக வெளிப்படுகின்ற பொழுது, உணர்வு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு வெளிப்படுகின்ற பொழுது நம்மளுடைய தேவைகள் விரிந்து கொண்டே செல்லுகிறது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அதுக்கு தகுந்தாற் போல நாம நம்மளுடைய தேவைகளை சுருக்கி கொள்வது அப்படின்றத பார்க்கின்ற பொழுது நம்ம எளிமையான வாழ்க்கைன்னு சொல்லிடுறோம். அதிகமா நம்ம விருப்பப்படுகின்ற பொழுது பேராசைக்காரன், ஆசைக்காரன் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒண்ணு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல துறவரத்தார்கள் நடந்தே சென்றார்கள். சில பேர் பல்லக்கில் சென்றார்கள். பல்லக்கில் குருமார்கள் செல்லுகின்ற போது அதை சுமந்துக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க கால்ல இருக்கக்கூடிய வலி, வேதனை, துன்பம் நம்ம உணர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல அது மாதிரி வரும். உங்களை வச்சு சுமந்துட்டு போறாங்களே, அவன் வலி வேதனையை நீ உணர்ந்தியா, நீ எல்லாம் என்ன சாமியாருன்னொடனே அப்படியே அந்த பல்லக்கு தூக்கி கடாச்சிட்டு இறங்கி நடந்து போயிடுவாரு. அப்போ துறவரத்தானுக்கே இல்லறத்தானும் அறிவுரை சொல்றான், சிறு குழந்தையும் அறிவுரை சொல்லுது. சிறு குழந்தைக்கும் இல்லறத்தானுக்கும் துறவரத்தான் அறிவுரை சொல்றான். அதாவது அந்த அறிவுரை அப்படின்றது, அனுபவம் அப்படின்றது, ஆன்மீக சத்திய வழிநிலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்து மட்டும் போல, 2-வே கம்யூனிகேஷன், 1-வே கம்யூனிகேஷன் அது கிடையாது. நல்லா இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, என்னுடைய குருநாதர் ஓங்காரக்குடியில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் இல்லறத்தானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு. அவர் மிக உயர்ந்த துறவி, மிக மிக நான் கண்ட துறவிகளில் மிக உயர்ந்த துறவி மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர். அவரோட பெரிய ஆள்லாம் இருக்கலாம், ஆனா நான் போய் பார்க்கல, நேரடியா அனுபவம் இல்லை, பேசல, பழகல. நான் பேசி பழகி பார்த்து அனுபவப்பட்ட ஒரு துறவி அப்படின்னாக்கா அவர் தான். நான் பார்த்ததுல உயர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்றேன். அவரை விட மேலானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இருப்பாங்க, அது சத்தியம்தான், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் சொல்லும் போது துறவரத்தானுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, தவம் செய்வது மட்டுமே வேலை. தன்னை உணர்ந்து தலைவனை அறிந்து தன்னிலையை மற்றோர்களும் அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை என்ற அந்த தத்துவத்தை அவன் மனதில் வைத்துக் கொண்டிருப்பான். நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு சின்ன வயசுல நான் இருக்கும்போது ஒரு நாடகத்துல வரும். பருவத்தின் ஆசை காதலை நாடும், காதலின் ஆசை உறவினை தேடும், உறவினின் பந்தம்தான் தாய்மையாகும், அன்னையின் வாழ்க்கையோ தியாகமாகும், புத்தனும் ஆசைப்பட்டது சரித்திரம்தானே, அவன் பூமியிலே ஆசை ஒழிய ஆசைப்பட்டானே. ஆசை அப்படின்றது எல்லா நிலையிலும் இருக்கு, எல்லோர்கிட்டயும் இருக்கு, துறவரத்தான் கிட்டயும் இருக்கு. புத்தரும் ஆசைப்பட்டது சரித்திரம் தானே அப்படின்னாயா அவர் ஆசைப்பட்டுட்டாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஆசை என்பது அறவே ஒழிய வேண்டும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்ட்டு ஒரு தத்துவத்தை அங்க வைக்கிறாங்க இல்லையா. எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அப்ப ஆசை, அப்ப பேராசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஆசைப்படலாம், அத்தனைக்கும் ஆசைப்படு. சத்குரு ஜக்கி வாசுதேவ் அத்தனைக்கும் பேராசைப்படுன்னு அவர் சொல்லல. ஆசை இருக்கலாம், அளவோடு இருக்கலாம், ஆனா பேராசை தான் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனதை எதற்கு நம்ம பக்குவப்படுத்தணும், தயார்படுத்தணும்ன்ற அந்த உணர்வு நிலைக்கு கொண்டுட்டு வரணும். நான் ஆன்மீகத்தை 2 விதமா பாக்குறேன். எங்க ஐயா சொன்ன மாதிரி, ஒரு இல்லறத்தான் இல்லை என்றால் துறவரத்தானினுடைய நோக்கம் கெட்டே போய்விடும். என்னையா அது, ஒரு இல்லறத்தான் இந்த பூமியில இல்லைன்னா துறவிகள் வாழ முடியாதா, அவன் நோக்கமே நிறைவேறாதா, என்னையா வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, ஒரு துறவரத்தான் உழைப்பு இல்லை, ஊதியம் இல்லை, அவன் நோக்கமெல்லாம் தவம் செய்வது, பசிச்சா பிச்சை எடுத்து உணவு. அந்த பிச்சை எடுக்கிறது யாருக்கிட்ட, தன்னை போல துறவி கிட்ட போக முடியுமா? ஒண்ணும் இல்லாதவன், இவனும் வெத்து பையன், அவனும் வெத்து பையன், 0 0 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். எப்படி, யாருக்கிட்ட என்னத்த சாப்பாடு எங்க இருந்து வருது? அப்போ ஒரு இல்லறத்தான் கிட்ட தான் போய் என்ன பண்ணணும், கையேந்தி நிக்கணும்.
அந்த துறவி கையேந்தி நிக்கிறாங்க பாருங்க. இப்போ இல்லறத்தான் கிட்ட அவன் என்ன பண்றான்? உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், தன்னை மட்டும் பாற்றுக் கொள்ளவில்லை. தன் குழந்தைய பார்க்கறான், தன் தாய் தந்தைய பார்க்கறான், தன் உறவினர்களை பார்க்கறான், தன் நண்பர்களை பார்க்கறான், மனைவியை பார்க்கறான். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டு தன்னை நாடி வருகின்ற துறவிகளுக்கும் தொண்டு செய்கின்ற அந்த வாய்ப்பை அவன் உருவாக்கி கொண்டு வாழுகிறான். இயன்ற போதெல்லாம் அவன் இவ்வளவு சுமைகள் இருந்தாலும் துறவரத்தானுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் துறவரத்தானுக்கு இணையாக தவம் ஏற்றி வெல்வதற்கு ஒரு வாய்ப்பு தா இறைவா என்று துறவரத்தான் செய்கின்ற வேலையையும் அவன் சேர்த்து செய்து கொண்டு துறவரத்தானுக்கே அவன் படி அளக்கின்றான். இப்ப இல்லறத்தார்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் சொல்லுவார். அப்ப அந்த துறவர வாசிகளுக்கு பொருள் தேவையா அப்படின்னாக்கா நிச்சயமா தேவையில்லைதான், கட்டாயம் தேவையில்லை. அந்த காலத்துல எல்லாம் துறவிகளுக்குன்ட்டே மடாலயங்கள், ஆசிரமங்கள், அங்க போய் தங்கிக்கலாம், வழியில போற இடத்துல உட்கார்ந்துக்கலாம், அன்னதான கூடங்கள் நிறைய இருந்தது, அது செய்துக்கலாம். மகான் ராமலிங்க சுவாமிகளே ஞானத்தை போதிப்பதற்கு உணவு விட்டு அப்புறம்தான் போதனை கொடுத்தார். ஏன்னா ஒருத்தன் உடல் உயிர் மனம் ஆரோக்கியமா இருந்தாதான் அறிவு வேலை செய்யும். நோயில இருக்கிறவங்க கிட்ட, பசியில இருக்கிறவங்க கிட்ட, இருப்பா முருகப்பெருமான் வந்து இருக்கிறார், பார்த்து ரசிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, ஐயா பசி தீருமா? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கும். அப்போ பசி அப்படின்னு வருகின்ற பொழுது அது தன்னால சரி செய்துக்க முடியுமானா முடியாது. அதுக்கு பொருட்கள் தேவைப்படுது இல்லையா, அது சமைக்கிறதுக்கு காசு தேவைப்படுது இல்லையா. அப்ப அதை நம்ம உற்று நோக்கணும். அப்ப துறவரத்தானுக்கு அது தேவையில்லைனாக்கா அவன் என்ன பண்ணலாம்? பிச்சை எடுத்து அவன் உண்டு கொள்ளலாம். ஆனா இல்லறத்தான் அது மாதிரி பண்ண முடியுமா? கட்டாயம் அது மாதிரி செய்ய கூடாது, முடியாது. சமூகம் அதை வந்து ஏத்துக்கவும் ஏத்துக்காது. ஒரு கார் ஒண்ணு எடுத்துக்கிட்டு வாரம் வாரம் டெய்லி ஒரு தெருவுக்கு போயிட்டு அரிசி மூட்டை காய்கறி எல்லாரும் கொடுங்க, நான் தவம் செய்யறேன் அப்படின்னு ஒரு இல்லறத்தான் சொல்லிட்டு வச்சுருந்தாக்கா, ஏன்டா நம்ம ஒரு படி அரிசி போடுறோம், நம்ம எல்லாம் சைக்கிள் வச்சுனுக்கிறோம், அவன் கார்ல வந்து பிச்சை எடுத்துனுக்கிறான் பாருன்னு கேட்பானா இல்லையா? அப்போ இல்லறத்தானுக்கு பொருள் தேவை, அதுவும் வந்து அவனுக்கு தேவை என்பதை காட்டிலும் அவனை சார்ந்தவர்களுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் மகனாக இருப்பவன், தந்தையாக இருப்பவன், கணவனாக இருப்பவன், சகோதரனாக இருப்பவன், அண்ணன் தம்பி என்ற அந்த நட்போடு இருப்பவன், மாணவனாக இருப்பவன், இப்படி எல்லா நிலைகளிலும் உறவுகளை பிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன், அவனுடைய மனநிலைக்கு ஒப்ப எனக்கு பொருள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டாலும் தன்னை சார்ந்தோர்களும் நீங்க அப்படித்தான் வாழணும், நான் இப்படித்தான் வாழறேன், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கணும்னு சொல்றது சத்தியமாக தவறு. ஏன்னா உன்னுடைய ஆத்மா என்ன வல்லமையோடு வந்திருக்கிறதோ அதே வல்லமையில் மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. நீங்க எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது என்ன சொல்லுவாங்க, வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எங்கன்னா வாரிசு ஆன்மீகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்துச்சுன்னா கூட ஒரு 2 இதோட கட் ஆயிடுது. அப்பா சித்தரா இருந்தாக்கா பிள்ளையும் சித்தராயிட்டாங்கன்னு எங்கேயாவது 1 2 அது இருக்கு. ஆனா அது அரசியல்ல எல்லாம் அப்படியே தலைமுறையா வருது. ஒருத்த கல்யாண மண்டபம் கட்டிட்டான்னாக்கா அவன் தலைமுறைக்கும் 7 தலைமுறைக்கும் அந்த மண்டபம் அப்படியே இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அது வேற. ஆனா ஆன்மீகத்துல அப்படி எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. அப்ப ஏன்னா ஆன்மீகத்துக்கு எது தேவை? உடல் உயிர் மனம். இதெல்லாம் அந்த உயிர்ல என்ன பதிவுகளை வாங்கிட்டு வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம நம் தேவையை குறைத்து கொண்டாலும் நம்மை சார்ந்தோர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. துறவரத்தானுக்கு பொருள் தேவையில்லை. ஒரு இல்லற யோகிக்கு, இல்லறத்தான் அப்படின்னு சொல்றதை விட இல்லறத்தானுக்கு பொருள் அதிகமாக தேவை, அவன் சராசரி மனுஷன். ஆனா நம்மள மாதிரி இல்லற துறவிகள், நமக்கு பேர் என்னன்னாக்கா இல்லற துறவிகள், இல்லறத்துல அதாவது தவம் செய்யாத, குருமார்கள் வழிபாட்டுல இல்லாத இயல்பான ஒரு வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பேர் இல்லறத்தான்.
ஆனா நமக்கு என்ன பேரு? இல்லற துறவிகள், இல்லற தவசிகள். நமக்கும் என்ன தேவை? பணம் கட்டாயம் தேவை. ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு குருநாதர் இருக்காரு. அவர் வெயில்ல உட்காந்துக்கிட்டே நல்லா இருக்குமா? அவருக்கு நம்ம வசதியை கொடுக்கணும். நம்ம ஐயா பொங்காரக்குடியில அவர் சாப்பிடாத இருந்தாக்கா நிம்மதியா இருக்குமா நமக்கு? அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், ஆடை வாங்கி கொடுக்கணும். அவங்க செய்யற தர்ம காரியத்துக்கு நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னா பொருள் தேவை. இன்னொன்னும், ஜக்கி வாசுதேவ் ஐயா கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்கும் போது, ஆன்மீகவாதிகள்லாம் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாங்களே, நீங்க பார்க்கும் போது அங்கங்க பிளக்ஸ் பேனர்லாம் வச்சுக்கிட்டு விளம்பரம்லாம் படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இது தேவையா உங்களுக்கு? இப்படி ஒரு பகட்டு வாழ்க்கை தேவையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட, அந்த காலத்துல பிளக்ஸ் போர்டு இல்ல. முதல்ல அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இருந்தால் பிளக்ஸ் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த காலத்திலே கல்வெட்டுல நிச்சயமாக என்ன பண்ணிருக்காங்க, ஆசிரமத்தை குடியில் அமைச்சாங்க. குடியில என்ன பண்ணாரு மகாராஜா வந்து, அந்த குடிலுக்கு குருவுக்குன்னு சொல்லிட்டு பணியாட்களை நியமிச்சாங்க, பசுமாடை வாங்கி கொடுத்தாங்க. அப்பயும் இருந்துச்சு. இவனுக்கு அது புரியல, சத்தியம் புரியல, உண்மை தெரியல. அங்கேயும் போர்டு வச்சாங்க, ஆசிரமத்துக்கு செல்லும் வழின்னு இருந்துச்சுதான் கல்வெட்டுல. அங்கங்க மண்டபங்கள் இருக்கும். இன்னும் எத்தனை மைல் தொலைவுல, மைல் காத தொலைவுல வரும்ன்ட்டு சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஜக்கி வாசுதேவ் ஐயா என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தன் ஒரு தெருவுல போய் நிக்கிறான், 4 பக்கம் 4 திசையா போகுது, அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சு. இந்த 4 தெருவுல எந்த தெருவுல போனா தண்ணி கிடைக்கும், எவ்வளவு தொலைவுல போனா தண்ணி கிடைக்கும்னு நான் ஒரு போர்டை வச்சிருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆன்மீகம்னு ஒண்ணு தேடுறான், அவனுக்கு எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல, நான் பிளக்ஸ் போர்டு வைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதுல உனக்கு எங்க வலிக்குது, உனக்கு எங்க நோகுது? எவ்வளவு நியாயமான வார்த்தை இல்ல? தண்ணிக்கே ஒருத்தருக்கு இந்த பக்கம் போனா தண்ணி இருக்கு, இந்த பக்கம் போனாக்கா விழுப்புரம், இந்த பக்கம் போனா காட்பாடி, இந்த பக்கம் போனா சென்னை, அந்த திசை காட்டி வச்சாதானே தெரியுது. சாதாரண ஒரு பொருளை நாம் சுவைப்பதற்கே, இந்த பக்கம் ஜூஸ் கடை, ஹாஸ்பிட்டல் எங்கெங்க இருக்கு கேக்குறோம் இல்லையா? அப்ப குரு எங்கெங்க இருக்காரு சொல்லணும் இல்லையா? அது நியாயமான விஷயம் தானே. அப்ப போர்டு வச்சா உனக்கு என்ன நோகுது? அது இல்ல. ஒருத்தன் ஜேர்னலிஸ்ட், என்னங்க நீங்க வாழ்க்கை வாழறீங்க, ஹெலிகாப்டர்ல போறீங்க, சொந்தமா வந்து ஹெலிபேட் கட்டி வச்சிருக்கிறீங்க, இதுவா ஒரு துறவியினுடைய வாழ்க்கை அப்படின்னு. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க துறவின்னா? அந்த காலத்துல ஹெலிகாப்டர் இல்ல, புஷ்பக விமானத்துல போயிருக்காங்க இல்லையா? அரசன் போகல, துறவிகள் தான் புஷ்பக விமானத்தை எப்படி இயக்கணும்ட்டு மந்திரத்தை சொல்லி கத்து கொடுத்தாங்க. புஷ்பக விமானம் ஆகாய மார்க்கத்துல போறதுக்கு துறவிகள் உருவாக்குனது தான் அது. இல்லறத்தானுக்கு கொடுத்தாங்க, ஆகாய மார்க்கமா போறதுக்கு கொடுத்தாங்க. அப்ப இந்த காலத்துல அப்ப துறவிகள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னாக்கா, அந்த காலத்துல புஷ்பக விமானம் தான், இந்த காலத்துல ஏர்கிராப்ட், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஒரு இரும்பு துண்டு பறக்குது. அந்த காலத்திலேயே அப்ப பறந்துச்சு. இப்ப பறக்குதுனாக்கா அதை ஏத்துக்கிறான். அப்பயும் பறந்துச்சுனாக்கா அதை அவன் ஏத்துக்கிற பக்குவமே வரமாட்டேங்குது. அவனுக்கு என்ன கோபம் வருது, ஏமாத்துறீங்க, பொய் சொல்றீங்க அப்படின்னு. அப்போ ஜக்கி வாசுதேவ் ஐயா என்ன சொல்றாரு, சரிப்பா என்ன விடு, கேள்வி கேட்ட இல்லையா நீ, என்ன ஏன் ஹெலிகாப்டர் வச்சிட்டு இருக்க, நீ ஹெலிகாப்டர்லயே தான் போனோமா, பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு ஜேர்னலிஸ்ட். அதுக்கு ஆமா, நீ இப்ப எங்கிருந்து வந்த? சென்னையில இருந்து. என்ன பேட்டி எடுக்க வந்த இல்லையா, நீ எப்படி வந்த அப்படின்னாக்கா, பிளைட்ல வந்தான்றான். ஏன் ஸ்கூட்டர்ல வந்திருக்கலாமே, ஏன் பஸ்ல வந்திருக்கலாமே, ஏன் நடந்து வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஜேர்னலிஸ்டுக்கு அப்பதான் புத்தியில உரைக்குது, நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு வந்தேன். அப்ப நீ மட்டும் தான் நேரத்தை மிச்சப்படுத்தணும், துறவிக்கு நேரம் இல்லையா? நீ ஒரு ஆளை பேட்டி எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு ஏரோப்ளேன்ல வரணும்னு விருப்பப்பட்டிருக்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் 1000 பேருக்கு நான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்குறேன், அடுத்த 5 மணி நேரத்துல நான் ஒரு ஊர்ல இருக்கணும், என்ன நடந்து போன்னு சொல்ற, என்ன 2 வீலர்ல போன்னு சொல்ற, என்ன மாட்டு வண்டியில போன்னு சொல்ற, எனக்கு எவ்வளவு சர்வீஸ் இருக்கு. அப்போ அந்த சர்வீஸ் எனக்கு முக்கியமா இல்ல காசு முக்கியமா? காசு செலவாகுதுதான், அதிகமா ஆகுதுதான். ஆனா என்னுடைய நோக்கம், இலக்கு இருக்கு இல்லையா? அது என்னது, 1000 பேர் 5 மணி நேரத்துல சந்திக்கணும். அதுக்கு நீ சொல்ற சைக்கிள் எனக்கு உதவாதுப்பா, நீ சொல்ற கப்பல் எனக்கு உதவாதுப்பா, நீ சொல்ற ஸ்கூட்டர் எனக்கு உதவாதுப்பா, நீ சொல்ற மாதிரி நடராஜா வண்டி எனக்கு உதவாதுப்பா, நடந்து போனா உதவாதுப்பா, கட்டாயம் எனக்கு தேவைப்பா. ஏன்னா என்ன நம்பி 1000 பேர் இருக்காங்க அங்க.
1000 பேருக்கு நான் 5 மணி நேரத்துல டிராவல் பண்ணி அங்க நாலேஜ் கொடுக்கணும்னா நான் அந்த நேரத்துக்கு போகணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணும். நீ டெக்னாலஜியை யூஸ் பண்ணினாக்கா அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணா அயோக்கியத்தனம் சொல்ற. எப்படியப்பா அது ஏற்றுக்கொள்ள முடியும்னா அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறான். இப்ப மனிதன் அப்படின்னாக்கா துறவரத்தானும் மனிதன் தான், அவனுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மனதை பக்குவப்படுத்தி அவன் வச்சிருக்கான். அப்ப ஆன்மீகம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் விட்டு, அது எவ்வளவு பெரிய இழிவான சொல்லுது, செயல் அது. சரி, ஒருத்தர் அகத்தியரை கும்பிட்டுட்டே இருக்காங்க, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டல, அகத்தியர் வந்து கட்டுவாரா? கட்டுவார், நல்லோர்கள் மூலியமா செய்வார். 1,00,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேருக்கு அகத்தியர் வந்து கட்டுவாரா? அவரவர்களுடைய பக்தி சரணாகதி விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஆனா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒரு துறை சார்ந்த அறிவு இருக்கும். அந்த துறையை நம்பி அவன் உழைப்பால் உயர்ந்து பொருள் ஈட்டலாம் இல்லையா? நம்ம ஒன்னும் பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கூரை வெடிச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாய் வான்னு நம்ம கேட்கல. நான் ஜோதிடம் பார்க்குறேன், என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், அவங்க மன மகிழ்ச்சியா போகணும், நான் சம்பாதிக்கணும். நான் கம்பெனியில வேலை செய்யறேன், என்னால நிறைய ப்ரொடக்ஷன் வரணும், கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரணும், எனக்கு இன்சென்டிவ் வரணும், இன்கிரிமெண்ட் வரணும். நியாயமான கோரிக்கை. நீ போடுகின்ற உழைப்பு பல மடங்காக சமூகத்திற்கு பலன் தருகிறது என்றால் நீயும் அந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்ககிட்ட வந்து எல்லாரும் படிச்சுட்டு போறவன்லாம் உயர்ந்த நிலைக்கு போய் நல்ல சாப்பாடு நல்ல வசதி வாழ்க்கையோட இருக்கான், நீ இன்னும் கூரைக்குட்டையிலேயே படுத்துட்டு இருக்கிற அப்படின்னாக்கா அதாவது ஒண்ணுதான், ஏழையாக பிறப்பது தவறே அல்ல. ஏழையாக நீ செத்து விட்டால் அது சர்வசத்தியமாக உன் பிழைதான். தெய்வம் அறிவை எதுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா புத்தியில் தெளிவை கொண்டு ஒழுக்கம் தர்மம் சத்தியத்தில் வாழ்வதற்கு. ஏன் சத்தியத்தை வச்சு சம்பாதிக்க முடியாதா? ஒழுக்கத்தை வச்சு சம்பாதிக்க முடியாதா? தர்மத்தை வச்சு சம்பாதிக்க முடியாதா? டாக்டர்ல எத்தனையோ அயோக்கியர்கள் இருக்கிறாங்க, போலீஸ்கார்ல எத்தனையோ அயோக்கியர்கள் இருக்காங்க, வக்கீல்ல எத்தனையோ அயோக்கியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் எந்த துறை, ஜோதிடத்துல எத்தனையோ அயோக்கியர்கள் இருக்காங்க, பொய் பித்தலாட்டு எல்லா துறையிலும் பாவிகள் இருக்கிறாங்க, நல்லோர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சத்தியத்திலே தர்மத்திலே இருந்து நான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்கு போகும்போது அது தப்பா அப்படின்னாக்கா இல்லை. எனக்கு அகத்தியர் சொல்லும் போது பொருள் பற்று எனக்கு வராத இருக்கணும்ட்டு நான் ஒரு வாட்டி எழுதி வைத்து ஜீவநாடியில கேட்கும் போது, காணாத ஈசனின் ஆலயம் கோட்டம் முன்பே அப்படின்றாரு. கண்ணை திறந்து பார்க்காத ஈசனுடைய கோயிலுக்கு முன்னாடி கூட உண்டியலும் பெட்டகமும் வைத்ததை கண்டாய். கோயில்ல கூட என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? உண்டியில வச்சிருக்கிறாங்க. அலங்காரம் பண்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பெட்டகம் வச்சிருக்கிறாங்க. ஏன் நீ போய் ஒரு ஈஸ்வரனை பாக்குற, பா இன்னைக்கு சிவபெருமான அலங்காரத்துல அற்புதமா இருந்தாருப்பா, இன்னைக்கு பெருமாள் அற்புதமா இருந்தாருப்பா, இன்னைக்கு அம்பாள் அலங்காரம் அப்பா அப்பா பட்டு புடவையில அலங்காரம் சூப்பர், அந்த ஒட்டியானம் கட்டியிருந்தாங்களே, அந்த கிரீடம் போட்டிருந்தாங்களே, கவசம் போட்டு இருந்தாங்களே, அப்பப்பா. அப்ப சாதாரணமா பார்த்தா ஒரு மாதிரி, இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டி அந்த தாயை நம்ம பார்க்கும் போது அப்பா அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க. அதுக்கு எங்கந்தையா வரும்? காசு இல்லாத வாங்க முடியுமா? புடவைய அம்பாளுக்கு வாங்க முடியுமா? நீ அம்பாளை ரசிக்கணும்னாவே காசு வேணும்யா. இங்க நீ உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறதுக்கு உனக்கு காசு தேவையில்ல. திருச்செந்தூருக்கு போய் முருகனை பார்க்கணும்னா காசு தேவை. நான் பஸ்ல தான் போவேன் அப்படின்னாக்கா அது உன்னுடைய நிலை. நான் பிளைட்ல போவேன்னா அது உன்னுடைய தகுதி நிலை. நான் கார்ல போவேன் அப்படின்னாக்கா நிலை. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கானாக்கா இருக்கு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதை உணரணும். அதே போல தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்டுதான் அவங்க கொடுப்பாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாக்கா அது காசு கிடையாது, இல்ல கேட்டு வர வாங்குறது. நம்மளை படைத்த இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும். இருந்தாலும் கோயில்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க? பேர் சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, சங்கல்பம் என்னத்துக்காக? திருமணத்துக்காகவா? சரி பண்ணிடலாம். இப்போ ஹோமம் பண்றோம் இல்லையா, பிரத்யங்கராவ ஹோமம் பண்றோம், ஐயா பண்றாங்க. சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணாத நம்ம செய்யறோமா? ஏன் அப்ப கேட்கிறோம் இறைவன் கிட்ட? ஏன் இறைவனுக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? நமக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியாத ஒரு முட்டாளா? ஆனாலும் நம்ம சங்கல்பம் பண்றோம். அந்த வார்த்தைகளால நமக்கு ஒரு மகிழ்வு வருது இல்லையா? அதை நம்ம செய்துதான் ஆகிறோம். அப்போ நம்ம கேட்கணும். நான் சொன்னா கூட இது வந்து உங்களுக்கு புரியாது. அபிராமி பட்டர் பாருங்க, அபிராமி அந்தாதியில தனம் தரும்
கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த ஆளு அந்த காலத்திலே என்ன சொல்லியிருக்காரு? தெய்வ வடிவம் தரும் நடுவுல தான் சொல்லிக்கிறாரு. எடுத்த உடனே என்ன சொல்லிக்கிறாரு பாரு, தனம் தரும். முடிஞ்சிச்சு பாரு. தேவையா? தேவை. அருளாளர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் தனம் தேவை. அப்ப நீங்க விருப்பப்படுறதுதான். நீங்க என்ன, அதாவது நம்ம அகத்தியர் அருள்நிதி மையத்துல மாசம் ஒரு 20,000 ரூபாய் செய்யுது. நம்ம முதல்ல நானு, சித்தர் சிவகரீரன் ஐயா, விக்னேஷன் ஒரு தம்பி, அப்புறம் அந்த இன்னொரு தம்பி கிருஷ்ணா, அந்த தம்பி, நாங்க 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச குழுமம் வெறும் 2,000 ரூபாய்க்கு அன்னதானம் செய்தோம். மாசம் ஒரு 10 பேருக்கு செய்தா போதும்ட்டு இன்னைக்கு தானம் இருக்கவே தானே நம்ம அள்ளி அள்ளி கொடுக்குறோம். நம்ம குழுமத்துல யாருக்கோ வேலை இல்லாத இருக்கு, கஷ்டப்படுறாங்க, பொருள் வாங்கி கொடுக்குறோம். சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம காசை கொடுக்குறோம். காசு இல்லைன்னா இன்னைக்கு வர செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி நம்ம அகத்தியர் அருள்நிதி மையத்தின் மூலியமா செய்யலது. என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள் ஒரு 7 பேர் 8 பேர் 10 பேருக்குள்ளதான் அவங்க கிட்ட சொல்லி ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி யோகிக் இன்சைட் அப்படின்னு சொல்ற ஒரு யூடியூப் சேனல்ல ஆத்ம நண்பன் ரஞ்சித் குமார் அப்படின்ற ஒரு குரு சிவானந்த பரமம்சர் வழியில வாசியோக பயிற்சி கொடுக்குறார். அவரை வர வச்சு அவருக்கு ஒரு பைசா செலவு இல்லாம நாம எல்லாம் மண்டபம் புக் பண்றது, அவங்க வர்றது, அவங்க தங்கறது, வர மக்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போடுறது, தண்ணி ப்ரொவைட் பண்றது, டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, எல்லா செலவையும் நாம ஏத்துக்கிட்டு அவங்க வந்து நீங்க கிளாஸ் எடுங்க, நம்ம போதிய அளவுக்கு அன்னதானம் நம்ம நிறைவா செய்துட்டு இருக்கோம், ஞானதானத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்திருக்கோம் இல்லையா? இல்லாத நடத்த முடியுமா? 50,000 இல்லாத 100 பேருக்கு நம்ம அருளை கொடுக்க முடியுமா? ஆனா அந்த 100 பேரும் நம்ம கிட்ட வராங்க இல்லையா, அந்த மண்டபத்துக்கு வந்து ஞானத்தை கத்துக்க போறாங்க இல்லையா, காசு இல்லாத கத்துக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷம். அப்ப ஆன்மீகத்துக்கு காசு இல்லைன்றது தேவையில்லைன்றது அவங்களுக்கு, அந்த 100 பேருக்கு ஆன்மீகத்துக்கு காசு தேவையில்லை, இலவசமா எடுக்கிறாங்க. ஆனா இலவசமாக எடுப்பதற்கு நாம் எடுத்த முயற்சி காசு நமக்கு தேவை. நமக்கு இருந்தா தானே. இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு நம்ம ஞானதானம் தரோம் 50,000 ரூபாய் செலவு பண்ணி. இதே நம்ம கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தா 200 பேர் கொடுப்போம்ல. 1 கோடி ரூபாய் இருந்தா இன்னும் எத்தனை ஆத்மாவுகளுக்கு அறிவை கொடுப்போம்ல. அப்போ அந்த பொருள் தேவைதான். ஆனா பற்றற்று இருக்க வேண்டும். புளியம்பழ ஓடு மாதிரி இருக்கணும். அதாவது புளியங்காய் இருக்கு இல்லையா, அதுல ஓடு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது பழமாகும் போது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓடும் உள்ள அந்த பழமும் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா உடைச்சு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டும் தனித்தனியா இருக்கும். அது மாதிரி பற்றற்று பற்றி இருக்கிறது. பொருள் இருக்கணும், எனக்கு இது போதையா. அதாவது கையில காசே இல்ல, நான் எவ்வளவு சிக்கனம் தெரியுமா? அது கிடையாது துறவுன்றது. கையில 1,00,000 ரூபாய் இருக்கும், எனக்கு என்னத்துக்கே அதெல்லாம், ஒரு 10 பேர் குடியா, எனக்கு இதோ 100 ரூபாய் போதும். இதுக்கு பேர் தான் துறவு. ஒண்ணுமே கையில இல்லாத நான் எவ்வளவு எளிமையா இருக்கிறேன் பத்தியா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்க பத்திரகிரியார் பட்டினத்தார் அதை பார்க்கும் போது 2 பேருடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த வாழ்க்கை எது அப்படின்னாக்கா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள் துறவரத்தானா இருக்கிறதுல பெரிய விஷயமே இல்ல. அவன் வாழ்ந்துட்டான், பழகிட்டான், எதுவுமே இல்ல. சொகுசா வாழ்ந்த ஒருத்தன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரான் இல்லையா, அவன் தான் சத்தியமான துறவி, உயர்ந்த துறவி அப்படின்றது. அவன் அனுபவிச்சுட்டு ஐயா சொன்னார் இல்லையாப்பா, பழகிட்டோம்னாக்கா அது நமக்கு கஷ்டமாயிடும். அந்த பழக்கத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு பற்றற்று நிக்கிறான் இல்லையா, அவனுக்கு பேர் தான் துறவி. அதுக்காக இல்லறத்தான் அப்படின்னாக்கா சர்வசத்தியமாக அவன் ஞானத்தை அடையலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா துறவரத்தானை விட மிக உயர்ந்த பிறப்பு நிலை அப்படின்றது இல்லற துறவி தான்.
இல்லறத்தான்றது வேற. அது மனிதனே 3 வகையா பிரிச்சிடலாம்: துறவரம், இல்லற துறவு, இல்லற வாழ்வு. அவ்வளவுதான். அது கடைசி கேட்டகரியை விட்டுடலாம். நம்ம நடுவுல தராசுக்கு முள்ளு மாதிரி இருக்கிறோம் இல்லையா? நம்ம நுணுக்கமா இருந்து வெற்றி அடையறத பார்க்கணும். அப்போ தெய்வத்துக்கிட்ட நீங்க கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எதன்னாக்கா அருளையும் பொருளையும் சமமாக கேளுங்கள். அததான் ஐயா தினேஷ்குமார் ஐயா போட்டிருப்பார். காளிதாசர் வந்து ஒண்ணுத்துல செல்வம், ஒண்ணுத்துல அறிவு, உனக்கு எது வேணும்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டார். நம்ம காளியையே அவர் சிரிப்பு காட்டிட்டாரா? அப்போ ரெண்டும் தான் தேவை. ஆன்மீகமும் தேவை, அருளும் தேவை. ஒண்ணுமே இல்லை. அது யார்கிட்ட அந்த பொருள் இருக்குன்றத பொறுத்து தான் அது. யார்கிட்ட அந்த பொருள் இருக்கு. பேராசங்காரன் கிட்ட அந்த பொருள் போச்சுன்னாக்கா அது தப்பான வழிக்கு போகும். ஒரு அருளாளன் கிட்ட பொருள் போச்சுன்னாக்கா மிக உயர்ந்த சேவைக்காக அது போகும். ஐயா சொல்லுவார், ஓங்கார்குடிலாசன் சொல்லுவாரு, பொருளையும் அருளாக எப்படி மாற்ற வேண்டும் என்ற வித்தையை தெரிந்த கூட்டம் நாங்கள் அப்படின்னுடுவாரு. எப்பேற்பட்ட உயர்ந்த வார்த்தை. பொருள் கேட்கலாம், 1,00,000 ரூபாய் கேட்கலாம். ஆனா அந்த 1,00,000 ரூபாயில என் தேவை என்ன, என் குடும்ப தேவை என்ன, சமூகத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை என்னன்னு ஒருத்தன் அந்த அறிவில் தெளிவோடு அவன் இயங்கினால் அவன் 1,00,000 இல்ல 1 கோடி கூட கேட்கலாம். சர்வ சத்தியமாக கேட்கலாம். அதுல ஒரு சத்தியம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். உழைப்பால் அவன் உயர வேண்டும். இந்த அம்பானி குடும்பம் ஒண்ணு எடுத்துக்குங்க, அப்புறம் ரத்தன் டாடா குடும்பம் ஒண்ணு எடுத்துங்க. உண்மையான நிலைனாக்கா ரத்தன் டாடா அவர்கள் தான் இந்தியாவுல மிக உயர்ந்த பணக்காரர் லிஸ்ட்ல இருக்கணும். ஆனா வேற ஒரு குடும்பம் இருக்கு. ஏன் டாடா அவர்களால இருக்க முடியலன்ட்டு நம்ம பதிவு பார்த்திருக்கோம். ஏன் இருக்க முடியலனாக்கா தர்மம் அப்படி செய்யறார். தர்மம் அவ்வளவு உயர்ந்த நிலையில அவர் செய்யறார். எப்பேற்பட்ட ஒரு அவர் வந்து நினைச்சாக்கா என்ன பண்ணலாம், பணக்காரர்கள் பட்டியல்ல முதல் வரலாம். ஆனா அவங்க மனம் எப்படி இருக்கு, இவங்க மனம் எப்படி இருக்கு, இது குறையாக இல்லை, அவரவர்களுடைய செயல்நிலைகள். அப்ப பணம் வந்து யார்கிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணும், பாவத்தையும் பணம் சம்பாரிச்சு கொடுக்கும், புண்ணியத்தையும் சம்பாரிச்சு கொடுக்கும். நம்ம யாரு, அகத்தியரின் பிள்ளைகள், அருளாளர்கள். அருளாளர்கள் கிட்ட பொருள் வந்துச்சுன்னா ஐயோ பொருள் வந்துச்சு வேணாம் அது பேயி அப்படின்ட்டு சித்தர்கள்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி இல்லை. அந்த அறிவில் தெளிவோடு குருவின் திருவடியை பற்றி அந்த பொருளையும் அருளாக மாற்றுகின்ற வித்தையை நாம் கையாள வேண்டும். அந்த சூட்சுமம் தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம எவ்வளோ வேணாலும் இறைவன் கிட்ட கேட்கலாம். 10 பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யறோம், 100 பேருக்கு செய்தால் என்ன, அதுக்கு பொருளை சம்பாரிச்சா என்ன. வீட்டம்மா வந்து கேட்கறாங்க, ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க, செய்யறது நம்ம கடமை. குழந்தைங்க கேட்குது, கடமை. நான் நிறைய டைம்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது எனக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் ட்ரெஸ். எனக்கு எடுத்துக்கோன்னு சொன்னாங்கன்னா கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என் குழந்தைங்களுக்கு என்னால இப்ப எடுத்து தர முடியலன்னு சொல்றதுக்கு எனக்கு யோகிதை இல்லை, தகுதி இல்லை. வந்துட்டாங்க, நம்ம செய்ய வேண்டிய கடன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தே ஆகணும். அது கட்டளை, கட்டாயம். ஆனா என்ன நான் எப்படி வேணா வச்சுக்கலாம். அவங்களே என்ன வந்து என்னங்க நீங்க மட்டும் எடுத்துக்க மாட்டீங்கன்னாக்கா பரவாயில்ல, என் மனசு பக்குவப்பட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனா அவங்கள வந்து நீ வந்துட்ட ஒரு துறவியை நீ கல்யாணம் பண்ணிக்க, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அருகதையே நமக்கு இல்லை. ஏன்னா அவங்க மனசு வேற, நம்ம மனசு வேற. நம்ம அதை வந்து அவங்கள வந்து துன்புறுத்த கூடாது அப்படின்றத நான் உணர்ந்து இருக்கிறேன், புரிஞ்சிருக்கேன். இப்ப கூட சித்தர் யோக ரவி ஐயா மீட்டிங்க்கு போகும்போது சில நிறைய சத்சங்கத்துல பகிர்வுகள் பேசும்போது அவ்வளவு ஞானம் கிடைச்சது. எங்க குருநாதர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1500 கோடி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன, ஏன் இது மாதிரி கேக்குறேன் அப்படின்னு பாக்குறீங்கன்னாக்கா, பாழடைந்த கோயில்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் கொடுக்கணும், அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும், இந்து மதம் அழிகின்ற அந்த நிலையை மீட்டு கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, எங்க கிட்ட வாங்க மதம் மாறிட்டீங்கன்னாக்கா நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்குறோன்றாங்க. அது மாதிரிதானே மதம் மாறுதல் நிறைய வந்துச்சு. நம்மளே அந்த காரியத்தை செய்துட்டா ஈசனை விட்டுட்டு போவானா அவன்? எனக்கு தன்னிறைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு போதிய பாதுகாப்பு பொருளாதார ரீதியாக கிடைக்கல அப்படின்றதுக்காக எத்தனை தமிழர்கள் வந்து மதம் மாறி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அந்த தன்னிறைவு நம்மளே கொடுத்துட்டோம்னா இப்ப அதுக்காக பாடுபடுற குருமார்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓங்கார்குடி லாசான் அது மாதிரி அவ்வளோ சர்வீஸ், அவ்வளோ தொண்டு அவங்க செய்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுறாருனாக்கா காசு இல்லாத போட முடியுமா? என்கிட்டயும் கேட்பாங்க, ஐயா வந்து ஏன் 1000 ரூபாய் வாங்குறாரு தீட்சைக்கு, உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, வாங்கறது தப்புன்னு தெரியுது, அவர் வாங்கறது தப்புன்னு உனக்கு புரியுது, தெரியுது, நீ கொடுக்காத.
எவனோ ஒருத்தன் ஆத்மார்த்தமா அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துல கொடுக்குறான், நீ ஏன் வயிறு எறிகிற? நீ கொடுக்காத, நீ கொடுக்காத போறதுனால அங்க நடக்கிற 5000 பேருக்கு அன்னதானம் ஒன்றும் தடைப்பட்டு போறது இல்ல. நீ ஒருத்தன் விலகி போனாலும் 10 பேர் வந்து கொடுக்கறதுக்கு இருக்கான். அந்த 10 பேரையும் பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? எதை அவன் கேள்வி கேட்டான் இல்லையா, நீ ஏன் 1000 ரூபாய் வாங்குறன்ட்டு. நீ ஒரு மரத்தடியில உட்காந்து அது மாதிரி கேட்டுப்பாரு, ஒரு 500 ரூபாய் கொடுங்க எனக்கு வரவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டுப்பாரு. உன்னை நம்பி அவன் கொடுப்பானா? கொடுக்குறாங்கன்னாக்கா ஏதோ இருக்குது, கொடுக்குறாங்க. அது தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற புனித உறவு. அதை பத்திலாம் நம்ம சிந்திக்க கூடாது. அப்போ தானம் செய்வதை தடுத்து நிறுத்தினேனோ அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லு. தர்மம் செய்யறது, தானம் செய்யறத ஏன்பா அவ்வளவு காசு கொடுக்குற அப்படின்றத சொல்றதும் பாவம். அவன் கொடுக்குறான், ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குது, நிலை இருக்குது, அது கொடுக்குறான். அதனால நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அருளாளர்களே. தெய்வத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது எதுவும் வேண்டாம் அப்படின்றத விட எல்லாத்துலயும் சித்தர் சிவகரிகரன் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒழுக்கம், சத்தியம், தர்மம் இந்த நிலைகளுக்கு உட்பட்டு எல்லைக்கு உட்பட்ட நிறைவான ஒரு பேரானந்த பெருவாழ்வு வாழ்வு நான் வாழணும்ன்றத கேட்கறதுல தவறே இல்லை. இல்லறத்தார்கள் கட்டாயம் பொருளை கேட்கணும். எதுக்காக கேட்கணும்னா, என்னுடைய எல்லையில ஒரு குரு தவம் செய்துட்டு இருக்காரு, அவருக்கு நான் உதவி செய்யணும். அவர் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறார், இன்னும் 2000 பேருக்கு செய்யணும். எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் பொருள் தாங்க, நாங்க தர்மம் செய்யணும். கேட்டு பாருங்க, சத்தியமாக வரும். அகத்தீசன் எல்லா வல்லமையிலும் வந்து கொடுப்பார். அதை விட ஒரு அற்புதமான விஷயம், நேத்து அந்த குழுமத்துல நான் பேசும்போது ஒரு அருள் நிறைந்த மொழிய குருன்னா யாரு அப்படின்ட்டு நான் படிச்சேன். அப்ப அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, என்ன அற்புதம். குருன்னா யாரு அப்படின்றதுக்கு ஒரு பாடல், அகத்தியர் அமுதமொழி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. குருவென்ன அன்னமது கொடுப்போன்னு ஆசான். ஒரு குருவை போய் பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு போடுவார். முதல்ல குரு சாப்பாடு போடு. எங்க ஓங்காரக்குடியில ஆசான் நான் 10 பேரை கூட்டு போனா கூட சாப்பாடு போடுவார். ஆனா என் வீட்டுல நான் சொல்லணும், இல்ல உங்க வீட்டுல திடீர்னு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கம்மா சாப்பாடு அப்படின்னாக்கா என்ன வரும்? அறிவு இல்லை உனக்கு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ற, கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆனா நீ இதே ஒரு குரு கிட்ட கூட்டுட்டு போ, ஒரு நல்ல மெய் ஞானி கிட்ட நீ கூட்டுட்டு போ, துறவரத்தான் கிட்ட நீ திடீர்னு ஐயா 100 பேர் வந்திருக்கான் ஐயா உங்களை பாக்குறதுக்கு, அப்படியா சாப்பிட்டு வாப்பா, அதுயா குருவின் வல்லமை. புரியுதா? துறவரத்தான் தான், ஆனா அவனுக்கு பொருள் தேவை. குருவென்ன அன்னமது கொடுப்போன் ஆசான், குணமான தந்தை தாய் அவனே ஆகும். தாயும் அவன் தான், தந்தையும் அவன் தான். குருதாயா தாய் தந்தைன்ட்டாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை அது. உருவான குலதெய்வம் அவனே ஆகும். எனக்கு குலதெய்வம் தெரியல, எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு எங்கெங்கெல்லாம் போய் அழுவுறீங்க. குரு கிடைச்சிட்டா போதும், அவன் தாயா குலதெய்வம். உருவொன்றும் தோன்றாத பரமே ஆகும். கண்ணுக்கே தெரியாத இறைவன் எங்க இருக்குது, பரம்பொருள் எங்க இருக்குன்னு நீங்க தேடுறீங்க இல்லையா, கண்ணுக்கு தெரியாதது அது குருதாண்டா, குருதாண்டா. திருவான லட்சுமியும் அவனே ஆகும். டேய், காசு வேணும்னாக்கா திருப்பதிக்கு போன்றல்ல, அது இல்லடா, குருவை பாடுறா, அவன் தாண்டா லட்சுமி. செல்வம் குருவை போய் பாடுறா, குருவின் ஆசீர்வாதத்தை வாங்கடா, கொட்டுண்டா காசு. எங்க ஐயா கிட்ட, எங்க ஐயா சொல்லுவார், அதான் அகத்தீசன் கிட்ட கேளப்பா, பொருள் வேணும்னு கேட்டுப்பாரு. நான் அதான் இப்ப முடிவு பண்ணியிருக்கேன், இந்த நிகழ்வுக்கு பிறகு நான் ஐயா கிட்ட உட்காந்து கேட்க போறேன். ஐயா இன்னும் சர்வீஸ் பண்றதுக்கு காசு நிறைய வேணும், நிறைய வேணும், உழைப்பால பெறணும், நிறைய நான் சர்வீஸ் பண்ணணும், கொடுங்கன்ட்டு நம்ம கேட்க தான் போறோம். எல்லாரும் கேளுங்க, அது தவறு இல்ல. திருவான லட்சுமியும் அவனே ஆகும், தேட்டமுள்ள பல ருசியும் அவனே ஆகும், தேட்டமுள்ள பல ருசியும் அவனே ஆகும், தருவான தருக்கள் எல்லாம் அவனே ஆகும், சதகோடி மந்திரமும் அவன்தான் பாரே. நம்ம சொல்றோம் பாரு, மகா சோடசின்றோம், கணபதி மந்திரம்ன்றோம், முருகன் மந்திரம்ன்றோம், நாராயணர் மந்திரம்ன்றோம், முக்தி மந்திரம்ன்றோம், பிரணவ மந்திரம்ன்றோம், என்னென்னவோ சொல்றோம். சதகோடி மந்திரமும் அவன்தான் பாரே. ஓம் அகத்தீசாய நம. அதுவே சதகோடி மந்திரத்துல இருக்கிற புண்ணிய மந்திரம்டான்றார். இது அமுதகலை ஞானம். அகத்தியர் அமுதகலை ஞானத்துல இவ்வளவு சிறப்பா ஒரு குருவின் பெருமை. செல்வம் லட்சுமியே அவன் தாண்டா, குரு தாண்டான்றாங்க. அப்ப குரு கிட்ட கேட்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஐயா, நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கையேந்தி பிச்சை கேட்டாங்க, ஐயா காசு இல்லையா, ஒரு 100 ரூபாய் இருந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன்.
இருந்தா கொடுத்திருப்பேன். அப்ப இல்லையா? அப்ப இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும் போது ஒரு போதை வருமே. ஒருத்த சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அது எப்படி ஒரு போதையோ, கொடுக்கறது அவ்வளவு போதையா. எங்க ஓங்கார குடிலாசம் அந்த போதை எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. அன்னதானம் செய்து பாறையா ஒரு தடவை. பிரகாசம் ஐயாலாம் பாரு. பிரகாசம் ஐயோ அப்பா கத்தீசா. பிரகாசம் ஐயா எப்படி எளிமையா ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் செய்யறது அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டாரு. பிரகாஷ் ஆம்பூர்ல எல்லாம் என்னடா இப்படி பேய் மாதிரி அன்னதானம் பண்றாரு, பிசாசு மாதிரி அன்னதானம் பண்றாரு. தனியா அவர் ஒரு அகத்தியர் அருள்நிதி மையம் 2 பாட்டு காஞ்சனா 2ன்ற மாதிரி அவர் அகத்தியர் அருள்நிதி மையம் 2 நடத்துறாரு. நம்ம நாலேஜே இல்லாத அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நடத்துறாரு. என்ன சர்வீஸ் அது. அது காசு இருக்கிறதுனாலதான் அந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு. நம்ம அகத்தியர் அருள்நிதி மைய தொடர்புல மட்டும் இருந்திருந்தாங்க அவருக்கு 100 பேருக்கு தான் சாப்பாடு போடுவாரு. இன்னைக்கு 500 பேருக்கு போடுறாரு. அப்போ காசு வருது இல்லையா? அது பொருள் தேவை, எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா தேவை, கல்விக்கு போனோம்னா தேவை, சாப்பிட்றதுக்கு தேவை, ட்ரெஸ் வாங்க தேவை. அந்த பண பரிமாற்றம்னு இருக்குது இல்லையா? எந்த தொழிலிலேயும் அந்த பண பரிமாற்றத்தில் இருக்கும். அது கொஞ்சம் நிறைவா இருந்தா, சீரா இருந்தா என்ன தப்பு? அதை நம்ம ஆசான் கிட்ட கேட்போம். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப கேட்கணும். தொழில்நிலைக்கு, அதாவது நான் கண்ண மூடி நான் அமைதியா உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு யாருன்னா 1,00,000 ரூபாய் குத்துடணும், அது தப்பு. எனக்கு இந்த துறையில அறிவு இருக்கு, இந்த துறையில் நான் தெளிவு கண்டு அந்த துறை மூலம் நான் சம்பாதிக்கணும், ஆசி கொடுங்க, அதை கேட்கலாம். எனக்கு ஜோதிடம் தெரியும், எனக்கு வறுமையை போக்கி கொடுங்க, கேட்கலாம். எனக்கு வண்டி ரிப்பேர் பண்ண தெரியும், எனக்கு வறுமையை போக்கி கொடுங்க. ஒரு வண்டி தான் வருது 1000 ரூபாய் சர்வீஸுக்கு, 10 வண்டி வருது 10,000 ரூபாய் வண்டிக்கு. நீ செய்துட்டு தான்டா வாங்குற, உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான்டா வாங்குற, அதுல தவறு இல்லையே. உழைக்காமல் பெறுகின்ற வருமானம் தான் தவறு, உழைத்து பெறுவது சத்தியம். அதை நம்ம கேட்கலாமே, அதுல ஒண்ணும் தவறு இல்லையே அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். துறவரத்தானுக்கு தேவையே இல்லை. நம்ம இல்லறத்தார்கள் எல்லோரும் அவங்கள பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையும் பொறுப்போம். துறவரத்தானுக்கு என்ன தேவையில்ல, காசே தேவையில்லை. நான் நிறைய பேரை பார்ப்பேன், இவங்க சன்னியாசி ஆட்சியை எதுக்கு மூட்டை, அதாவது 2 வேஷ்டி 2 ஷர்ட்டை போதும், ஒரு துண்டு போதும். ஒரு சன்னியாசினாக்கா அதுவே போதும். ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கணும், ஒண்ணு என்ன காஞ்சி போய் மடிச்சு வச்சிருக்கணும். இதை தோச்சு போடும் போது அது காயிற வரைக்கும் இன்னும் ஒண்ணு தேவை, அவ்வளவுதான். கிழிஞ்சிச்சுன்னா அதை தூக்கி போட்டு மறுபடியும் வேற ஒண்ணு வாங்கிக்கணும். ஆனா நானே பார்த்திருக்கிறேன், 5 மூட்டைகளை சுமந்து செல்கின்ற சாதுக்களையும் நான் பார்த்திருக்கேன். வேதனையா இருக்கு. பா, எவ்வளவு வெயிட்ட தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்றது ஒரு வேதனை. இன்னமும் துறக்கவில்லை அப்படின்ற ஒரு வேதனை. நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு இல்லறத்தான் நம்மளே, அப்பா நிறைய பேக் சூட்கேஸ் எல்லாம் வேடாப்பா, ஒரே பேக் அழகா காலேஜ் பையன் மாதிரி மாட்டிட்டு போலான்றோம். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு துறவி 5 பேக தூக்கின்னு அப்படியே போறாருப்பா. கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அதனால துறவு அப்படின்றது இல்லறத்தான் கிட்டயும் இருக்கு, பற்று அப்படின்றது துறவிகள் கிட்டயும் இருக்குது. நம்ம தான் அதை பக்குவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். செல்வத்திலிருந்து நம்ம விலகி வாழணுமானா அப்படி இல்லை. செல்வம் நம்மளை விட்டு விலகக்கூடாது, நாமளும் செல்வத்தை விட்டு விலகக்கூடாது, இருக்கணும். அது எப்படி கையாளணுன்ற அறிவோட இருந்துச்சுனாக்கா நம்ம அருளிலேயும் உயர்ந்து விடலாம், பொருளிலேயும் உயர்ந்து விடலாம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தீசாய் நம. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் ஒண்ணும் இல்லையா, சின்ன ஒரு நகைச்சுவையான ஒரு கருத்து தான். நீங்க கடைசியில சொல்லும்போது சொன்னீங்க, காட்பாடியில ஒரு துறவரம் இருந்தவர் வந்து ஒரு 5 மூட்டையை போட்டு போனாரு. அது விஐடின்னு ஒரு பெரிய இதுல படிச்சிருப்பாரு. ஏன்னா காட்பாடின்னு நீங்க சொல்றதை காட்டலாம், அந்த இடம் திரும்பிய விஐடி தான். சோ அதுல படிச்சிருந்ததுனால அந்த தன்மை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத. இங்க திருவண்ணாமலையில அந்த ஒரு நாகராஜ சுவாமின்ட்டு அவர் பாருங்க, சர்டிபிகேட் எல்லாம் கொளுத்திட்டு வந்து உட்காந்து இருக்காரு. அது ஒரு வித்தியாசமான துறவியா இருக்குது பத்தியா? அது புரியுதா? இறைவன் ஒவ்வொருத்தர் மூலியமா ஒண்ணு ஏற்கிறாரியா, நம்ம மனசுல இது சரி, நம்ம கண்டிப்பா வர முடியாது, வரக்கூடாதுதான். ஆனா வந்து பொருள் வந்து எல்லா நிலைக்கும் தேவை. துறவரத்தானுக்கு அது தேவையோ இல்லையா, அது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். இல்லறத்தானுக்கு சத்தியமாக தேவை. இல்லற துறவிகள் நமக்கெல்லாம் வந்து சத்தியத்திற்கு உட்பட்டு தேவை, அது மறுக்கவே முடியாது. நீங்க சொன்ன 100க்கு 100 வார்த்தை, ஒழுக்கத்துடன் நாம் சம்பாதிக்கணும், கட்டாயம் முக்கியமானது. அந்த ஒரு அருள் நிலையை இந்த குழுமத்தில் கலந்துகிட்டு அருள் உபதேசம் பெற்ற அனைவரினுடைய இல்லத்திலும் நம் குருநாதர் அகத்தீச மகரிஷி அவர்கள்
பரிபூரணமாக மகாலட்சுமியாக தாண்டவமாடி செல்வ நிலையை உயர்த்தி தரட்டும்னு மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து சங்கல்பம் பண்ணி இந்த உரையை நான் நிறைவு செய்துக்கிறேன். நன்றி. ஓம் அகத்தீசாய நம. நன்றி. ஓம் அகத்தீசாய நம. நன்றி. நன்றி. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அகத்தீசாய. நன்றி. 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 ஓம் அகத்தீசாய நம. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அகத்தீசாய.